தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று 2 வாரங்கள் கூட நிறைவடையாத நிலையில் அவரது புதிய அரசுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் அக்னி பரீட்சை உருவாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்து மகுடம் சூடிய விஜயின் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் சிபிஎம் தற்போது விடுத்துள்ள எச்சரிக்கை கோட்டையை அதிர வைத்துள்ளது. அதிமுகவின் ஒரு பிரிவினர் அல்லது அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்களை தனது கூட்டணியில் இணைக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அதிமுகவை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் நாங்கள் எங்களது ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று சிபிஎம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. சிபிஎம் கட்சியின் இந்த அதிரடி முடிவுக்கு பின்னால் ஒரு பலமான காரணம் இருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக மக்கள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளையும் நிராகரித்து விட்டதால் ஒருபுறம் மற்றும் தூய்மையான மாற்றத்திற்காக விஜய்க்கு வாக்களித்தார்கள் என்பது இடதுசாரிகளின் வாதம். இப்போது மீண்டும் அதே அதிமுகவை ஆட்சியிலோ அல்லது கூட்டணியிலோ பங்குதாரராக சேர்த்துக் கொள்வது மக்கள் கொடுத்த தீர்ப்பிற்கு செய்யும் துரோகம் என்றும் இது விஜயின் தூய்மையான அரசியல் என்ற வாக்குறுதிக்கே எதிரானது என்றும் அவர்கள் கடுமையாக சாடியுள்ளனர். தமிழகத்தில் மீண்டும் ஒரு தேர்தல் வருவதை தவிர்க்கவும் ஆளுநர் ஆட்சி மூலமாக பாஜக பின்புற வழியாக உள்ளே நுழைவதை தடுக்கவுமே தாங்கள் விஜய்க்கு ஆதரவளித்ததாக சிபிஎம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அரசியல் ரீதியாக இத்தகைய நெருக்கடிகள் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் முதலமைச்சர் விஜய் தனது நிர்வாக சக்கரத்தை மிக வேகமாக சுழலவிட்டுள்ளார். அரசு இயந்திரத்தை முடுக்கிவிடுவதற்காக முதலமைச்சர் அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் நிகழ்த்தியுள்ளார். கூடுதல் தலைமை செயலாளர் பி. செந்தில்குமார் போன்ற மூத்த அதிகாரிகளுக்கு நிதி, உள்துறை, தொழில்துறை, பொதுப்பணி மற்றும் சுகாதாரம் போன்ற மிக முக்கியமான துறைகளை கண்காணிக்கும் பொறுப்புகளை விஜய் ஒப்படைத்துள்ளார். இதன் மூலம் முடிவுகள் எடுப்பதில் தாமதத்தை தவிர்க்கவும் ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்யவும் அவர் திட்டமிட்டுள்ளார். ஒரு பக்கம் நிர்வாகத்தை சீரமைக்க மூத்த அதிகாரிகளை தளபதிகளாக நியமித்து வரும் முதல்வர் விஜய், மறுபக்கம் மெஜாரிட்டி பலத்திற்காக கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. அதிமுகவின் ஆதரவை பெற்றால் ஆட்சி வலுப்படும் என்று ஒரு தரப்பும், அது கட்சியின் பிம்பத்தை சிதைக்கும் என்று சிபிஎம் போன்ற கூட்டணி கட்சிகள் மல்லுக்கட்டி வருகின்றன. தனது அரசியல் பயணத்தின் தொடக்கத்திலேயே இத்தகைய ஒரு சிக்கலான சதுரங்க வேட்டையில் முதல்வர் விஜய் சிக்கியிருப்பது 2026 தமிழக அரசின் ஸ்திரத்தன்மை குறித்த விவாதங்களை மீண்டும் ஒருமுறை சூடுபடுத்தியுள்ளது. முதல்வர் விஜயின் இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் அவரது ஆட்சியை தக்கவைக்குமா அல்லது தமிழகம் மீண்டும் ஒரு தேர்தலை நோக்கி நகருமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும்.